श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நமஸ்காரம். அடியன் விஜய் சாரநாதன். இன்னைக்கு அடியன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் தன்னுடைய மகாவீர வைபவம் தான் ரகுவீர கத்தியத்துல எப்படி சுந்தரகாண்டத்தை வர்ணிக்கிறார், ஒரே சூர்ணிக்கையில எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்றத பத்தி அடியன் சொல்ல போறேன். முதலில் 47வது சூர்ணிக்கையாக சுந்தரகாண்ட சூர்ணிக்கை வருகிறது. அபார பார அபார பரிகா பரிவிருத பரபுர பரிசுத தவ தஹன ஜவன பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. இதிலே அபார பாராவாரம், அபார என்றால் மிக பெரிதாக இருக்கும், ஒரு விசாலமாக இருக்கும். பாராவாரம் அதாவது சமுத்திரம். இந்த விசாலமாக இருக்கும் சமுத்திரத்தை ஹனுமார் தாண்டினார் என்பதை காண்பிப்பதற்காக சொல்கிறார். இதிலே கதைப்படி ஹனுமார் இந்த சமுத்திரத்தை தாண்டும் பொழுது 3 தடைகள் வந்தன. முதலில் மைனாக பர்வதம் என்கின்ற ஒரு பர்வதம், ஒரு மலை கடலின் அடியில் இருந்து வந்தது. இது தேவர்களால் அனுப்பப்பட்டது. ஹனுமானுக்கு உபசாரம் செய்ய வேண்டும் என்று இந்த பர்வதம் வந்தது. ஆனால் ஹனுமார் ராமருக்கு தூது செல்வதாலே இதை ஒரு பிரதட்சிணம் நான் செல்கிறேன் என்று சொல்லி கிளம்பினார். இப்படி நாம் செய்யும் வேலையை சீக்கிரமாக செய்ய வேண்டுமானால் எப்படி புத்திசாலித்தனமாக முன் செல்ல வேண்டும் என்று காண்பித்து விட்டார். பிறகு 2வது தடையாக சுரசை என்கின்ற நாக தேவதை வந்தாள். இவள் ஹனுமாரை பரீட்சிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துடன் வந்தாள். திடீரென்று கடலில் எழுந்து எனக்கு ஒரு வரம் இருக்கிறது, நான் யாராவது முன்னால் நின்றால் அவர்கள் என் வாயினுள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னாள். அப்பொழுது ஹனுமான் தன்னுடைய புத்தி கூர்மையை வைத்து மிக பெரிதாக ஆனார். அப்பொழுது சுரசியும் ஹனுமாரை சாப்பிடுவதற்காக தன்னுடைய வாயை மிக பெரிதாக திறந்தாள். சட்டென்று ஒரு ஈ போல ஹனுமார் சின்னதாக ஆகி அந்த சுரசையின் வாயினுள் சென்று வெளிவந்து விட்டார். இப்படி புத்தி கூர்மையை வைத்து ஹனுமார் முன் சென்றார். பிறகு 3வது தடையாக சிம்ஹிகை என்றும் ராட்சசி ஹனுமாரை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வந்தாள். அவளை ஹனுமார் போராடி ஜெயித்து விட்டார், கொன்று விட்டார் அந்த ராட்சசியை. பிறகு பரிகா பரிவிருத்த, பரிகா என்றால் நீர் அகழி. இந்த சமுத்திரம், இந்த விசாலமாக இருக்கும் சமுத்திரம் ஒரு நீர் அகழியை போல் சூழ்ந்திருக்கிறது. எதை சூழ்ந்திருக்கிறது என்று அடுத்து வரும். நீர் அகழி என்றால் அக்காலங்களில் ராஜாக்கள்லாம் தன்னோட கோட்டைகளை சுத்தி நீர் அகழின்னு ஒண்ணு வச்சிருப்பா. அதாவது பகைவர்கள் இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு அந்த நீர் அகழியை வச்சிருப்பா. இங்க லங்கா நகரமே ஒரு தீவு தான், 4 பக்கமும் சமுத்திரம் தான் இருக்கு. அதனால அந்த விசாலமாக இருக்கும் ஒரு சமுத்திரம் நீர் அகழியால் சூழ்ந்திருக்கும் பரபுர. பரபுர என்றால் சத்ருவின் நகரம், அதாவது ராவணனின் நகரமாகிய லங்கை என்று சொல்கிறார். இந்த பரபுர என்கின்ற சப்தத்தில் நாம் கதைப்படி பார்த்தோமானால் ஹனுமார் முன் செல்கிறார், சிம்ஹிகையை கொன்றுவிட்டு முன் செல்கிறார். பிறகு லங்கையில் இறங்கி அங்கே லங்கையின் வாசலில் லங்கினி என்கின்ற ஒரு ராட்சசி அந்த கதவை காத்து கொண்டிருக்கிறாள். அங்கே யாரும் செல்லக்கூடாது என்று காற்றுக் கொண்டிருக்கார். அப்போ ஹனுமார் அவளுடன் போராடி ஜெயித்து முன் செல்கிறார். அதை பார்க்கலாம். பிறகு பரிசிருத தவதஹன. பரிசுத்த என்கின்றால் மூட்டியவன், தவதகனம் என்கின்றால் காட்டு தீயை போல் எரிவது. இந்த காட்டு தீயை மூட்டியவர் ஹனுமார். காட்டில் தீ பிடித்தால் எப்படி தகதக என்று பெரிதாக எரியுமோ அதுபோல் அந்த ராத்திரியில் லங்கா நகரம் எரிந்தது. அதற்கு காரணமாக ஹனுமாரை ஜவன பவன பவ. ஜவன என்கின்றால் மிக வேகமானவன். இந்த சப்தத்தை வால்மீகி ராமாயணத்திலும் நிறைய இடத்தில் காணலாம். வால்மீகியும் பயன்படுத்துகிறார். இந்த ஜவன என்கின்றால் மிக வேகமாக இருக்கும் ஹனுமார். பவனபவ, பவனபவ என்றால் வாயுபுத்திரன். இந்த வேகமாக இருக்கும் வாயுபுத்திரனான கபிவர ஹனுமானை பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. பரிஸ்வங்கம் அதாவது பெருமாள் இந்த ஹனுமானை ஆலிங்கனம் செய்து கொண்டார். எதற்காக? இங்கிருந்து லங்கை சென்று லங்கையில் சீதா பிராட்டியை பார்த்து பிறகு லங்கையில் நவதகனம் செய்து திரும்பி ராமபிரானிடம் சொன்னதால் ராமபிரான் மிக சந்தோஷத்தில் தன்னிடம் இருந்த ஒரே செல்வம், மிக உயர்ந்த செல்வம் ஆலிங்கனம், அந்த செல்வத்தை ஹனுமாருக்கு அளித்தார். அதுதான் சர்வஸ்வதான, எல்லா செல்வத்தையும் அளித்ததாக ஒரு கருத்தை வெளியிட்டார் பெருமாள்.
இப்பொழுது வால்மீகி ராமாயணத்தில் 3 ஸ்லோகங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். முதலில் ஹனுமார் இங்கிருந்து கிளம்புறார் லங்கைக்கு. சமுத்திரத்தை தாண்டறதுக்கு இங்கிருந்து குதிக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஹனுமார் சொல்றார், யதா ராகவ நிர்முக்தஹ சரஸ்வசன விக்ரமஹ கச்சே தத்வத் கமிஷ்யாமி. அதாவது ராமர் எய்த பானம், ராமர் வில்லிலிருந்து எய்த பானம் எப்படி விண் என்று அவ்வளவு வேகமாக போகுமோ அதே போல் கச்சே தத்வத் கமிஷ்யாமி, அதே போல் நானும் வேகமாக செல்ல போகிறேன், ராமருடைய தூதனாக வேகமாக செல்ல போகிறேன் என்று சொல்கிறார் ஹனுமார். பிறகு லங்கைக்கு சென்று அங்கே சீதா பிராட்டியை பார்த்து பிறகு ஹனுமாருக்கு தோன்றுகிறது, தூது வந்த வேலையை முடித்து விட்டார், இப்பொழுது ஒரு நல்ல தூதனாக ஒரு இன்னும் உயர்ந்த வேலையை செய்ய வேண்டும், இன்னும் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று ஹனுமார் யோசித்து ராவணன் எப்படி இருக்கிறான், அவனுடைய சேனைகள் எப்படி இருக்கின்றன என்று பார்க்க போனார். அப்பொழுது ஹனுமாரை அங்கே ராவண சபையில் கட்டி போட்டு ராவணன் ஹனுமானை கொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது விபீஷணன் சொன்னார், இவர் தூதுவன், அதனால் தூதுவர்களை கொல்லக்கூடாது என்று சொன்னார். அதனால் ராவணன் ஹனுமாருடைய வாளுக்கு நெருப்பு இட்டான். ஆனால் ஹனுமாருக்கோ அந்த நெருப்பு எதுவும் ஆகாது, ஏனால் அக்னி தேவதையிடம் ஒரு வரம் இருக்கிறது ஹனுமாருக்கு. அதனால் ஹனுமார் என்ன பண்ணார், இந்த அக்னியை, இந்த நெருப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அதைதான் இந்த ஸ்லோகத்தில் காணலாம். ததப் பிரதீப்தலாங்கூலஹ சவித்யுதிவதோ யதஹ பவனாக்ரே சுலங்காயா விஷசார மகாகபிஹி. அந்த தன்னுடைய வாளில் இட்ட நெருப்பை தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசித்து ஒரு வீட்டிற்கு மேலும் சென்று அங்கே நெருப்பை வைத்துக் கொண்டு வந்தார் ஹனுமார். இப்படிதான் அந்த லங்கை நகரத்தையே தவதகனம் செய்தார் ஹனுமார். அந்த லங்கா நகரம் அப்பொழுது காட்டுத்தீ எரிவது போல் எரிகிறது. இந்த 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 ஈவெண்டை வால்மீகி ராமாயணத்தில் நிறைய ஸ்லோகங்களில் வால்மீகி எழுதுகிறார். சர்க்கமாக நிறைய ஸ்லோகங்களில் எழுதுகிறார் எப்படி லங்கை எரிகிறது என்று. அடுத்தது லங்கா நகரத்தை தவதகனம் செய்துவிட்டு ஹனுமார் திரும்புகிறார் ராமரிடம் திரும்பி வந்து நான் சீதையை பார்த்து விட்டேன் என்று சொன்னவுடன் ராமருக்கு மிக சந்தோஷம். அந்த காலங்களெல்லாம் யாராவது ஒருவர் ராஜாவிடம் வந்து நான் இந்த வேலை உங்களுக்காக செய்து விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய நகையை தூக்கி கொடுத்து விடுவார்கள். ஆனால் ராமரோ 13 வருஷமாக காட்டிலேயே அலைந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது இக்கரையில் இருக்கிறார். இப்பொழுது ராமரிடம் என்ன செல்வம் இருக்கிறது? ஆனால் ராமர் சொல்கிறார், ஏஷ சர்வஸ்வ பூதோ மே பரிஸ்வங்கோ ஹனுமதஹ. ராமர் சொல்கிறார், என்னிடம் இருக்கும் மிக உத்தமமான வஸ்து, மிக ஒரு பெரிய செல்வத்தை நான் ஹனுமார் உன்னிடம் அளிக்கிறேன், அதாவது நான் உன்னை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆலிங்கனம் தான் பெருமாளிடம் இருக்கும் மிக உத்தமமான வஸ்து என்று இவ்விடத்திலே சொல்கிறார். பிறகு கம்பராமாயணத்தில் 3 பாசுரங்கள் எடுத்திருக்கிறேன். அதில் எப்படி இந்த சுந்தரகாண்டம் எப்படி போகிறது என்று அடியேன் சொல்றேன். முதலில் 3 தடைகள், மைனாக பர்வதம், சுரசை, சிம்ஹிகை, இவர்களையெல்லாம் தாண்டி ஹனுமார் லங்கையில் போய் இறங்கினார். அப்பொழுது அந்த வாசலில் லங்கினி என்கின்ற ராட்சசி இருந்தாள். அவள் நீ உள்ளே செல்லக்கூடாது என்று முதலில் சொன்னாள். ஹனுமார், இல்லை, நான் இங்கே சுற்றி பார்க்க வந்தேன், நான் உள்ளே சென்று மிக வேகமாக திரும்பி விடுவேன் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் அவள் விடவில்லை. அதனால் ஹனுமார் அவளை தோற்கடித்து முன்னே சென்றார். அப்பொழுது லங்கினி சொல்கிறார், எத்தனை காலம் காப்பேன் யான் இந்த மூதூர் என்று முத்தனை வினவினேற்கு முரண்வலி குரங்கு ஒன்று உன்னை கைத்தலம் அதனால் தீண்டி காய்ந்த அன்று என்னை காண்டி சித்திர நகரம் பின்னே சிதைவது திண்ணம் என்றான். இந்த பாசுரம் லங்கினி சொல்கிறாள். அதாவது லங்கினி பிரம்மதேவரிடம் கேட்கிறாள், நான் எத்தனை காலம் இந்த மூதூர் என்றார் பழைய ஊர், இந்த பழமையான இலங்கையை நான் எவ்வளவு நாள் பாதுகாப்பேன் என்று பிரம்மதேவனிடம் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், எப்போது ஒரு மிக வலிமை கொண்ட முரண்வலி குரங்கு ஒன்று, மிக வலிமை கொண்ட குரங்கு ஒன்று உன்னை தீண்டுமோ, உன்னை தோற்கடிக்குமோ, அந்த குரங்காலேயே இந்த சித்திர நகரம் அழிவு ஆரம்பித்துவிடும், சித்திர நகரத்துடைய அழிவு ஆரம்பித்துவிடும், இந்த லங்கா நகரம் அழிந்துவிடும், அந்த குரங்காலேயே வருவது இது என்று சொன்னார். பிறகு அடுத்த பாசுரத்திலும் இதே
இதே நடக்கிறது. அன்னதே முடிந்தது ஐயா, அறம்பெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்கிறாள். அதாவது ஐயனே, பிரம்மனின் வாக்கு உண்மையாகிவிட்டது, அறம் வெல்லும் பாவம் தோற்கும், எப்பொழுதும் தர்மம் வென்று பாவம் தோற்கும், அதுவே இங்கும் நடந்தது என்று சொன்னாள். பிறகு ஹனுமார் திரும்புகிறார், லங்கையிலிருந்து ராமரை பார்க்க திரும்புகிறார். இந்த இடத்திலே இந்த கதையை நிறைய பேர் எப்படி நாம் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்க வேண்டும், எப்படி ஹனுமாரை போர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது ஹனுமார் திரும்பி வரும்போது யோசிக்கிறார், நாம் ராமரிடம் என்ன சொல்லலாம்? முதலில் நாம் இங்கிருந்து பறந்தோம், அங்கே மைனாக பர்வதம் வந்தது, சுரசை வந்தாள், சிம்ஹிகை வந்தாள், இதையெல்லாம் சொல்லுவதற்குள் ராமருடைய நெஞ்சு படபட என்று ஒரு படபட என்று ஆகிவிடும். அதனால் ஹனுமாருக்கு அது வேண்டாம். அதனால் ஹனுமார் என்ன நினைத்தார், சரி முதலில் நாம் சீதா பிராட்டியை பார்ப்பதை சொல்லுவோம். சீதா பிராட்டியை என்று ஆரம்பித்தால் அந்த ஒரு க்ஷணத்தில் ராமருடைய நெஞ்சு படபட என்று அடித்துவிடும். அதனால் ஹனுமான் மிக புத்திசாலியாக வந்து இறங்கின உடனே ராமரை பார்த்து, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டேன் சீதையை என்று சொல்கிறார். முதல் வார்த்தையிலே கண்டேன் என்று சொன்னார். ராமருக்கு ஒரு மனசாந்தி அடைந்தது. கண்டனன் கற்பினுக்கு அணியை, அதாவது கற்பிற்கு ஆபரணமாக இருக்கும் அந்த சீதா பிராட்டியை அடியேனுடைய கண்களால் பார்த்து விட்டேன் என்று ஹனுமார் சொல்கிறார் ராமனிடம். இந்த இடத்தில் 2 புகைப்படங்கள் இங்கே போட்டிருக்கிறேன். இது மால்யவான் ரகுநாத கோயில், ரகுநாத் மந்திர். இந்த மால்யவானில் தான் ராமர் 3 மாதங்கள் தங்கியிருந்தார், ராமரும் லக்ஷ்மணரும். அதற்கு பிறகுதான் ஹனுமார் லங்கைக்கு சென்று இந்த இடத்தில் தான் ஹனுமார் கண்டேன் சீதையை என்று ராமரிடம் சொன்னார். அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த விக்கிரகங்களிலே சீதா பிராட்டியின் விக்கிரகம் இருக்கிறது. இதை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஹனுமார் கண்டேன் சீதையை என்று ராமரிடம் சொன்னவுடன் ராமர் ஒரு புலகாங்கிதம் அடைந்து மிக சந்தோஷமாக இருந்து அங்கே சீதா பிராட்டி இருப்பதாகவே ஒரு சந்தோஷம் அடைந்து விட்டார் ராமர். அதனால் அந்த சந்தோஷத்தை காட்டும் வகையாக இங்கு சீதா பிராட்டியின் விக்கிரகமும் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கோயிலுக்கு. பிறகு ஒரு விஷயமாக ஹனுமார் ராமரிடம் சொல்லி வருகிறார். அப்பொழுது உன் குலம் உன்னது ஆக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னது ஆக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன் குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் என் இனி செய்வது எம்மோய் என்று பாடுகிறார். அதாவது ஹனுமார் சொல்கிறார், அந்த என் தாயாகிய பிராட்டி அவளுடைய சிறப்பால் அவளால் உன் குலத்துக்கு ஒரு சிறப்பு வந்தது. பிறகு அந்த ஜனகருடைய குலம், அதாவது அந்த சீதா பிராட்டியோட குலமும் ஒரு சிறப்பு அடைந்தது அந்த பிராட்டியால தான். பிறகு இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு அவள் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் அந்த ராவணனுடைய குலத்தை கூற்றுக்கு ஈந்து என்றால் யமனுக்கு அழித்து விட்டாள். பிறகு வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள். என் குலம், அதாவது ஹனுமாருடைய குலம், அந்த வானவர் குலத்தை ஒரு மிக பெருமை அளித்து கொடுத்திருக்கிறாள் அந்த பிராட்டி. இவ்வளவு சிறப்புகள் செய்த அந்த பிராட்டி என் இனி செய்வது எம்மோய், இனி என்ன சிறப்புகள் தான் செய்ய முடியும் என்று ஒரு வியப்பாக சொல்கிறார் ராமரிடம் ஹனுமார். இவ்வாறாக சுந்தரகாண்டத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சுந்தரகாண்டத்தை ஒரே சூர்ணிகையில் அளித்த அந்த ரகுவீர கத்தியத்திலும் நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகளை சொல்ல ஆரம்பித்தால் இந்த நாள் பத்தாது, நிறைய வருஷங்கள் வேண்டும். அதனால் அடியேனால் முடிந்தவரை அந்த சிறப்புகளை சொன்னேன். ஏதாவது பிழைகள் இருந்தால் க்ஷமிக்கணும். சுவாமிகள் அனுகிரகம் பிரார்த்திக்கிறேன். அதாவது விஷயங்களை சொல்லும் பொழுது சுருக்கமா சொல்லணும். நமக்கு கொடுத்திருக்கிற இது ரகுவீர கத்தியத்துல சுந்தரகாண்டம். நிறைய வால்மீகி ராமாயணம்னு கம்பராமாயணம்னு எல்லாத்துலயும் நிறைய விஷயங்களை சொன்ன ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்படி சுவாமி தேசிகன் அந்த சுந்தரகாண்டத்தை ஒரே வாக்கியத்துல சொல்ற, ஒரே சூர்ணிகை, அதுதான் அங்க சிறப்பு.
3 விஷயம்தான் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு இங்கேருந்து லங்கைக்கு போனது, 2வது இந்த லங்கைக்கு போனதை அவளுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்படியா, அதோட இல்லாத பலத்தை, எதிரினுடைய பலம் என்னன்னு காட்டும்படியா லங்கா தகனம் பண்ணது, திரும்பி வந்து ராமர்கிட்ட சமாதானம் சொன்ன. இதுல சீதையை பார்த்ததை பத்தி எதுவுமே வாக்கியம் இல்லைங்க. ஆனா ராமர் வந்து அவர் ஆலிங்கனம் பண்ணின்றதுல அந்த பாக்கி விஷயங்கள்லாம் அடங்கி போயிடுது. இதுதான் எப்படி ஒரு விஷயத்த, முக்கியமா ராமாயணத்தை ஒரு ஒரு ஸ்லோகத்துல சொல்லு அப்படின்னு சொன்னாக்க அதுவும் சொல்லணும், நிறையாவும் சொல்லணும். சாதிச்சது நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சொல்லலான்றது. பட் நம்மளுடைய சதத்துக்கு வேண்டியதான சமயம், அதாவது எந்த சதத்துக்கு போனாலும் கொடுத்திருக்கிற சமயத்துல, கொடுத்திருக்கிற அவகாசத்துல கரெக்டா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டா சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்றதுன்னாக்க அலோவ் பண்ண மாட்டேன், அப்ப சொல்ற முக்கியமான விஷயத்தை விட்டு போகும். அதனால அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா நல்லா இருக்கும். இந்த 3 விஷயம் தான் நீ ஸ்லைட் போட்டு காட்டினது, இந்த 3 விஷயம் காட்டினது ரொம்ப சந்தோஷம். அதை பாக்கி கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணாத கூட பாக்கி அவகாசம், இது வந்து 1 மணி நேரத்துல இருந்து நான் நிறைய பேர் சொல்ல வேண்டியிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்காம நல்லா சொன்ன ரொம்ப சந்தோஷம். விஷயம் நல்லா இருக்கு. அடிய நல்லா இருந்தது. சாரநாதாச்சா சுவாமி சாட்சா மாதிரியாக இதுலயே நிறைய விஷயம் இருக்கு. அதாவது சுவாமி தேசனுடைய அந்த பங்கிலேயே நிறைய விஷயம் இருக்கு. அதை 3 விஷயம் சொல்லி கம்பராமாயணம் நிறைய. ஆக்சுவலா சாரநாதாச்சா சொன்ன மாதிரி இது அதிக கம்பராமாயணத்தை கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ஓவர் டைம் இது மாதிரி ஸ்மால் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரெசன்டேஷன் என்ன நீட்டாக க்ளீனாக இருந்தது. அதுல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், பதில் சொல்ல முடியுமா? ட்ரை பண்றியா? அந்த கம்பராமாயண பாடல்ல கண்டனன் கற்புக்கு அணியினை கண்களால்னு இருக்கு. கண்களால் கண்டனன்னு சொல்லமா? காதாலியா பார்க்க முடியும்? சீதையை கண்ணால பார்த்தேன்னு சொன்னா நல்ல கவிகள் அது மாதிரி பதப்பிரயோகம் பண்ண மாட்டார். பார்த்தேன் அப்படின்னாலே கண்ணால தான் பார்க்க முடியும், காதால தான் கேட்க முடியும். கண்களால் கண்டேன்னு அர்த்தமா? அந்த கண்களால் எங்க அன்வயிக்கிறது சொல்ல முடியுமா? கண்களால் கற்புக்கு அணியினை கண்டன். கண்ணால ஏன்னா பாக்குறதுன்றது கண்ணால தான் பார்க்க முடியும். சீதையோட கண்ணை சொல்றது அங்க, அனுமாரோட கண்ணை சொல்லல அந்த கண்ணுங்கிற சப்தம். ஏன்னா கண்டேன்னு சொன்னாலே கண்ணால தான் பார்ப்போம். சீதை பதிவிரதங்கிறத, ஏன்னா அவர் 2-3 காரணம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முதல்ல ஒருத்தருடைய பாவம் உணர்வு என்பது முதல்ல முகத்துல தெரியும். முகத்துல முக்கியமா கண்ணு காட்டும். அவ பதிவிரதா சிகாமணின்றத அவ கண்களில் இருந்து அவ பதிவிரதா சிகாமணி என்பதை பார்த்தேன். சீதையை மட்டும் நான் பார்க்கல. அது மாதிரி பாதிவிரத்தியம் கொண்டவளாக அவளை பாதிவிரத்தியம் கொண்டதை நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு நீ எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு வந்தே அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு அவர் சாமுத்திரிக சாஸ்திரம் தெரிஞ்சவர். அதனால அவர் என்ன பண்ற, அவர் சீதையுடைய கண்களே எப்பயும் ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கா. அங்க இருந்தோம் அவருடைய கண்களே அவ உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, பாதிவிரத்தியத்தோட இருக்கா. அதை நான் எப்படி தெரிஞ்சதுன்னா அவ கண்ணே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு. கண்களால அவோ பாதிவிரத்தியத்தை கண்டேன்னு அர்த்தம். நான் சீதையை மட்டும் பார்க்கல, சீதையோட பாதிவிரத்தியத்தை பார்த்தேன். பாதிவிரத்தியத்தை நீ எப்படி பார்த்த அப்படின்னா அவ கண்களில் இருந்து பார்த்தேன்னு அர்த்தம். ஏன்னா உயர்ந்த கவிகள் இதை வச்சுக்கோ. தேசிகனோ யாரு லோகத்துல ரொம்ப பிரசித்த பண்டிதாளா கவிகளா இருக்காளோ அவ வியர்த்தமாக பதப்பிரயோகம் பண்ண மாட்டான். சாரநாதன் சாப்பிட்டான் அப்படின்னா வாயால்தான் சாப்பிட்டான்னு அர்த்தம். அப்ப நம்ம பேச்சு பாஷையில நம்ம மாதிரி மனுஷா அப்படி பதப்பிரயோகம் பண்ணுவோம். ஆனா மகாகவிகள் பண்ணவே மாட்டான். அதாவதுதான் இப்ப சுவாமி தேசிகனே எம்பெருமானா இருக்க இதுவெல்லாம் ஸ்ரீசுக்தியெல்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது நாம நினைச்சுப்போம் இந்த சப்தமே வாண்டான்னு. எம்பெருமானா இருக்க சதிருஷமா கிரந்தம் எழுதினவா கிடையாது. அந்த 9 கிரந்தம் தான் சுவாமி தேசிகன் சாகிற. ஏன் அவர் கிரந்தத்தை வாசிச்சதால பிறந்த குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்ற தன் இதுவெல்லாம். அதனால
மகா கவிகளுடைய பதப்பிரயோகத்தை எப்பயுமே ஒரு தடவை இந்த சப்தம் வேணுமா இல்லாமையே இருக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணா ஏதாவது சூக்ஷ்மா இருக்கும், புரியும். நல்லா இருக்கு பிரசன்டேஷன், நல்லா இருக்கு, சந்தோஷம். ధన్యవాదాలు. ధన్యవాదాలు.